வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் காரசாரமான ஒரு விஷயத்த நடுநிலையா அலசப் போறோம். மனித சட்டங்களுக்கும் அறநெறிகளுக்கும் இடையில இருக்கிற முரண்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குற ஒரு நையாண்டிக் கட்டுரையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதோட தலைப்பே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. திருடனுக்கும் காலம் வரும். எந்த ஒரு சார்பும் இல்லாம மூல கட்டுரையில அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத மட்டும் நாம இப்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். பகுதி 1. நள்ளிரவு விருந்தாளி. ஒரு கற்பனை துயரம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களா. நடுராத்திரி நேரம், ஊரே அடங்கி எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க வீட்டு கதவு படபடன்னு ரொம்ப வேகமா தட்டப்படுது. தூக்க கலக்கத்துல பயந்து போய் கதவை திறக்கறீங்க. அங்க போலீஸ் நிக்கறாங்க. நள்ளிரவுல போலீஸ பார்த்தா நமக்கு எவ்ளோ பகீர்னு இருக்கும் இல்லையா? அந்த சூழ்நிலையை தான் ஆசிரியர் நம்மள கற்பனை பண்ணி பார்க்க சொல்றாரு. ஆனா இங்கதான் அவர் ஒரு அட்டகாசமான நையாண்டியே வைக்கிறாரு. அந்த போலீஸ் உங்கள காப்பாத்த வரலையாம். அவங்க கூடவே ரவுடி மாதிரி ஒருத்தன் நிக்கிறான். அந்த போலீஸ்காரர் உங்ககிட்ட சொல்றாரு, ஐயா, இவர்தான் மிஸ்டர் ரங்கன், பதிவு செய்யப்பட்ட ஒரு திருடன். இவங்க சங்கத்தோட கோரிக்கைய அரசாங்கம் ஏத்துக்குச்சு. அதனால இவர் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம திருடுறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கதான் நாங்க வந்திருக்கோம். அடப்பாவமே, என்னங்க இது அபத்தமா இருக்குன்னு தோணுதுல? இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த திருடன் கவர்மெண்ட் சீல் வச்ச அவனோட ஐடி கார்டை காட்டி, சார், கொஞ்சம் உங்க பீரோ சாவிய கொடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, நான் எனக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப டீசெண்டா கேக்குறான். திருட்டையே ஒரு சட்டபூர்வமான தொழிலா மாத்துனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த நையாண்டி உண்மையிலே எதிர்கால சமூகத்தோட நிலைமையை நினைச்சு நம்மள ஆழமா சிந்திக்க வைக்குது. பகுதி 2. கற்பனையிலிருந்து நிஜத்திற்கு. பாவங்கள் சட்டமாதர். இந்த அப்பதமான கற்பனை நிஜமாவே ஒரு நாள் நம்மளோட யதார்த்தமா மாறிடுமோ அப்படிங்கிற கேள்வியை தான் இப்போ கட்டுரையாளர் நம்ம முன்னாடி வைக்கிறாரு. இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற செய்தியை பாருங்க. பாலியல் தொழில் தொடர்பான சமீபத்திய சட்ட மாற்றம் இது. ஒரு காலத்துல ஒட்டுமொத்த சமுதாயத்தாலையும் பாவம் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட பல விஷயங்கள் இன்னைக்கு எப்படி சட்ட ரீதியான அங்கீகாரத்தை பெறுது அப்படிங்கறத சுட்டிக்காட்ட அவர் இது போன்ற செய்திகளை உதாரணமா எடுத்துக்கிறாரு. அவரோட வாதம் என்னன்னா, சமூகத்துல இப்போ வெட்கம், நாணம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. அதனால ஓரினச் சேர்க்கை, விபச்சாரம், ஆபாசம், சூதாட்டம், மது, போதைப்பொருள் இப்படி பல விஷயங்கள்ல ஈடுபடுறவங்க இப்போ அவங்களுக்கான சங்கங்களை அமைச்சு சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி அரசாங்கத்தோட ஆதரவை வாங்குறதா சொல்றாரு. இது இப்படியே போனா நாளைக்கு கொலையும் கொள்ளையும் கூட லீகலா மாறிடுமோன்னு அவர் கவலைப்படுறாரு. இந்த அறநெறி வீழ்ச்சியால சமூகத்துல என்ன நடக்குது? இதோ இந்த நம்பரை பாருங்க. 371. தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தோட டேட்டா படி இந்தியால தினமும் 371 பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலை ஆசிரியர் முன்வைக்கிறாரு. மக்கள் உயிர் வாழ்றதே வெறுக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு வருது அப்படிங்கறத இது காட்டுது. பகுதி 3. அடிப்படை காரணம். மனித சட்டங்களும் இறை சட்டமும். சரி, இவ்ள பெரிய சமூக சீர்கேடுக்கு நிஜமான காரணம் என்ன? கட்டுரையாளர் நேரடியா நம்மளோட சட்ட அமைப்பு தான் கை காட்டுறாரு. இதுதான் அவரோட மையத் தத்துவம். அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்கள் உருவாக்குற சட்டங்கள் அவங்களோட குறைந்த அறிவையும் சொந்த ஆசைகளையும் வச்சு உருவாக்கப்படுறதால அதுல இயற்கையாவே நிறைய குறைகள் இருக்கு. ஆனா மறுபுறம் சர்வ வல்லமை படைத்த இறைவனால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் முழுமையான அறிவோட அடிப்படையில் அமைஞ்சதால அதுல எந்த குறையுமே இல்ல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதிடுறாரு. அடுத்த பகுதி, முன்மொழியப்படும் தீர்வு, தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் தெய்வீக வழிகாட்டுதல். பிரச்சனை என்னன்னு சொல்லியாச்சு, அடிப்படை காரணத்தையும் பார்த்தாச்சு. அப்போ தீர்வுதான் என்ன? சமூகம் அழியாம இருக்க 3 வழிகளை இவங்க முன்வைக்கிறாங்க. 1, சின்ன வயசுல இருந்தே தனிநபர் ஒழுக்கத்தையும் செஞ்ச தப்புக்கான விளைவுகளையும் மக்களுக்கு கத்துக் கொடுக்கணும். 2, ஸ்கூல்ல நீதி போதனைய, அதாவது மாரல் சயின்ஸ கட்டாய பாடமாக்கணும். 3, மனித சட்டங்களோட பலவீனத்தை போக்க இஸ்லாம் வழங்குற தெய்வீக சட்ட கட்டமைப்பை பின்பற்றணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. இந்த வாதத்துக்கு வலு சேர்க்க திருக்குரானோட 5:48 வசனத்தை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. இறைவன் அருளியதைக் கொண்டு அவர்களிடையே தீர்ப்பு செய்வீராக, அவர்களுடைய மன இச்சைகளை நீர் பின்பற்ற வேண்டாம் அப்படிங்கிற இந்த வசனம் மனிதர்களோட ஆசைகளை விட தெய்வீக வழிகாட்டுதலுக்கு நாம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மார்க்க அவசியத்தை ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இறுதி பகுதி, மேலும் அறிய சந்தா செலுத்துங்கள். அறநெறி மற்றும் சட்டத்தோட எதிர்காலம் பத்தின இந்த ஒரு வித்தியாசமான அலசலோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த கோணம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருந்தாலோ அல்லது இது போன்ற மத ரீதியான கண்ணோட்டங்களை நீங்க இன்னும் விரிவா தெரிஞ்சுக்க நினைச்சாலும் மூல கட்டுரையை வழங்குனவங்க உங்களை இந்த QR கோடை ஸ்கேன் செய்ய சொல்றாங்க.
அல்லது 9886001357 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். நிறைவா ஒரு கேள்வி. நாம உருவாக்குற இந்த நவீன சட்டங்கள் சமுதாயத்தை நிஜமாவே மேம்படுத்துதா இல்ல நம்மளோட அறநெறிகளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வருதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்ம அலசல முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம்.